திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 3ஆம் தந்திரம். முதல் தலைப்பா அட்டாங்க யோகம்னா என்னன்னு பார்த்தோம். 2வது தலைப்பா இயமம், நாம நீக்க வேண்டிய செயல்கள் என்னென்னு பார்த்தோம். 3வது தலைப்பு நியமம், நாம பழகிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நியமத்துல பார்த்தோம். 4வது தலைப்பா ஆதனம், என்ன மாதிரியான ஆசனங்கள் செய்து கடைசியா நமக்குன்னு ஒரு ஆசன நிலையை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஆசனத்துல சுகமா அதிக நேரம் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஆசனங்கள்ல பார்த்தோம். அடுத்த தலைப்பு பிராணாயாமம். பிராணாயாமத்துல நம்ம இதுவரைக்கும் 4 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்னா, பிராணனையும் குதிரையையும் எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு, குதிரையுடைய தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மூச்சு காற்றுக்கும் குதிரைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு குதிரையை பற்றி பார்த்தோம். 2வது பாடல்ல நம்ம உடல்ல அந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 2 குதிரைகளா நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கு. வலது சுவாசம் ஒரு குதிரை, இடது சுவாசம் ஒரு குதிரை. அதுல மனம்னு சொல்லக்கூடிய ஒருவன் ஏறி பயணம் பண்ணுகிறான். அந்த மனம் என்பவன் 5 ஐம்புலன்களுக்கும் நாயகன், தலைவனாக இருக்கிறான். 2வது பாடல்ல பார்த்தோம். அப்புறம் அந்த குதிரைய எப்படி வீசி பிடித்து வாரி பிடித்து அதை வசப்படுத்துவது எப்படி, அதுவெல்லாம் 2வது பாடல்ல பார்த்தோம். அப்படி அந்த குதிரைய நம்ம வசப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த குதிரைய புள்ளினோ பறவை போல மேல உயரத்துக்கு பறக்க செய்து நம்ம தலைக்குள்ளேயே சுரக்கக்கூடிய கல் போன்ற அந்த போதை தரக்கூடிய அமிர்தத்தை எப்படி பருகிறது அப்படிங்கிறத 3வது பாடல்ல பார்த்தோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய பயிற்சியே நம்ம தலைக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை சுரக்க செய்து அத பருகிறது தான் பிராணாயாமத்தினுடைய நோக்கமா 3வது பாடல் பார்த்தோம். போன வகுப்புல 4வது பாடல் பார்த்தோம். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளுடைய 2 சுவாசம் மடை போன்றது, அந்த மடைய எப்படி மாத்துறது, மடை மாற்று பயிற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, இந்த சுவாசத்தை மாத்தணும் பழகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பயிற்சி பழகுனாதான் அந்த குகு அப்படிங்கிற ஒரு நாடி குரு நாடியா மாறும் அப்படின்னு சொன்னாரு. குகு நாடினா நம்ம உடல்ல மூலாதாரத்துல இருந்து நம்மள மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய நாடி. கூக்கு அப்படிங்கிறது இருள குறிக்கிறது. அந்த நாடி எல்லாருக்குமே இருள் சூழ்ந்து அடைக்கப்பட்டிருக்கும். அந்த இருள் அப்படிங்கிறது நம்ம செய்த வினைகள், அந்த கண்மம், இதுதான் அதுல இருள அடைக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்த மடை மாற்று பயிற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் நீங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மூலாதாரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய முந்தைய வினைகள் எல்லாமே அழிக்கப்படுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகு நாடியில உள்ள அடைப்புகள் நீங்கிருச்சு அப்படின்னா அந்த குகு நாடி தான் குரு நாடியா மாறிடும். மனமே குரு அப்படிங்கிற மாதிரி அந்த நாடி அடைப்பு நீங்கி குரு நாடியா மாறினதுக்கு பிறகுதான் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குதிரைங்கிற அந்த வாசி காற்று மேல போய் அந்த பறவை போல பறந்து அந்த இறைநிலைக்கு நம்மளை அழைத்து செல்லும். இது எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம அந்த மடை மாற்று பயிற்சி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி போன வகுப்புல பயிற்சி செய்து பார்த்தோம். அத யாரெல்லாம் வீட்டுல பயிற்சி பண்ணீங்க, ஏதாவது உணர்ந்தீங்களா, செய்தீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு 4 செஷனுமே நம்ம இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் தானே உணர்ந்து பார்த்தோம். இன்னைக்கு 4 செஷன்லயுமே இந்த பயிற்சி நாம எடுத்தோமே. சொல்லுங்க. இடது பக்கம் இது பண்ணது ரொம்ப ஈஸியா வந்ததுப்பா. கால் பெருவிரலை ஊனும் போது, இடது பெருவிரலை ஊனும் போது நல்லாவே உணர முடிஞ்சிச்சு. காலையில ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடும்போது, வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடும்போது நாடி சுத்தி அது ரொம்ப ஈஸியாவே வந்துச்சு. எதுவுமே கஷ்டமா தெரியல. என்னால உணரவும் முடிஞ்சிச்சு. நான் இந்த பக்கம் தான் எடுக்கிறேன், இந்த பக்கம் தான் விடுறேன் அப்படின்றத நல்லாவே உணர முடிஞ்சிச்சு. அப்புறம் அதே மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இடது பக்கம் கால் அழுத்தும் போது
என்னோட சுவாசம் இடது பக்கம் போகுது அப்படின்றது என்னால நல்லா உணர முடிஞ்சிச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர் ராஜி. வேற யாரும் பயிற்சி செய்து பார்த்தோமா? அக்கா, நம்ம ரெகுலரா பயிற்சி பண்றோம்ல, அதுலயும் நம்ம அந்த இடது பக்கம் நீங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, இடது பக்கம் கையெத்தும் போது நம்ம பிரீத்திங் ஒர்க் அவுட்லயும் அதை நம்ம அடிக்கடி உணர்ந்திருக்கோம். இந்த இப்ப கூட பாத்திரம் விளக்கும் போது கரெக்டா அந்த வலது கை யூஸ் பண்ணும்போது இங்க ராஜி மேம் பேசும்போது அந்த வலது சுவாசம் இதாகிறது காமிச்சிச்சு. ஆனா நேத்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்ப நமக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயத்த நார்மலா இருக்கும், திடீர்னு ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம், ஒரு படபடப்பு அதிர்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயத்த பார்க்கும்போது படபடப்பு அதிர்ச்சி ஆகுது. அந்நேரம் நான் வந்து அந்த இத அந்த இத வந்து சரி பண்ணணும்னா எந்த சுவாசம் எடுக்கிறது ரைட்டு? ஏன்னா அது இமோஷனலா தான் அந்த இது வீக் ஆயிருக்கு எனக்கு. So, எமோஷனலா வீக்குன்னு இல்ல. படபடப்பு டென்ஷன் எல்லாமே உடம்ப சூடாக்குது. ம், அப்ப வலது அதிகமாகறனாலதான் நம்ம அந்த இடத்துல டென்ஷனா ரியாக்ட் ஆகுறோம். அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்ப நான் அப்படி இடது பக்கம் எல்லாமே தேவையில்லை. மனம் தானே. ஸ்ட்ரெஸ், ம், டென்ஷன், அதே இது ம், சந்தோஷம், ம். மகிழ்ச்சி, கேலி கிண்டல் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது தானே. எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதுதான். உடல் சூடாகுற மாதிரி நம்மளுடைய மனதுல வரக்கூடிய எமோஷன் எல்லாம் வலது. அப்படியே சோம்பேறித்தனம், ஜாலியா ரிலாக்ஸா நல்லா தூங்கிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கிறது எல்லாமே இடது. ம், ரெண்டுமே மனம்தான். ம், ம், மனதுல ம், உள்ள ம், எமோஷனை நம்ம பிரிச்சு பார்க்கணும். ம், ம், ம். அப்ப நம்ம அந்த படபடப்புன்னு வர நேரம் உனக்கு வலதுலதான் சுவாசம் இருந்திருக்கும். இல்ல, எனக்கு அந்நேரம் சுவாசம் வந்து கரெக்டா நம்ம எந்த சுவாசம் பண்ணா நமக்கு அது கரெக்ட் பண்ணலாம், அந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ண முடியும்னு என்னால கொஞ்ச நேரம் ரொம்ப படபடப்பாவே இருந்தேன். பட் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணனா அந்நேரம் டக்குன்னு யோசிக்கிறேன், ஏதோ ஒரு சுவாசம் எடுத்தா நம்ம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஆனா அது எந்த சுவாசம் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ரைட் சைட கவனத்தை செலுத்துவோமா, லெஃப்ட் சைட கவனத்தை செலுத்துவோமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அது ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன்றதுனால என்னால அந்த இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எந்த பக்கம் சுவாசம் எடுக்கணும்ன்றதும் எனக்கு தெரியல. சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு நார்மல் ஆயிருச்சு. எனக்கு அந்த சந்தேகம் ஒண்ணு இருந்துச்சு, எந்த பக்கம் சுவாசம் அந்நேரம் நம்ம எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. லெஃப்ட் தானா ரைட் தானா, லெஃப்ட் எடுக்கிறது ரைட்டா, ரைட் எடுக்கிறது தான் ரைட்டான்னு எனக்கு தெரியல. அப்ப ரைட் எடுத்தா கரெக்ட் அது என்ன? ரைட்ல இருந்துச்சு உனக்கு, அதனாலதான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுச்சு. ஓ, கொஞ்ச ரைட்ல நேரம் நீ உன் இருந்திருக்கும்ன்றீங்க. கண்ணை வந்து இடது பக்கமா பார்த்துட்டு அந்த சைடு போறவங்க வர்றவங்கள கவனிச்சிட்டு இடதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தேன்னா தானாவே இடது சுவாசம் மாறி இருக்கும். அப்போ உன் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். ஓ, நீ இப்படி சரி மட்டும் சரி. ஞாபகம் வச்சுக்கோ. வலது சூரியன் தானே, உடம்பு ஆமா. சூடாகிதான் நம்ம அந்நேரம் டென்ஷன் ஆகுறோம். அப்போ ஆமா. உடம்ப குளிர்ச்சி பண்ணணும்னா சந்திரனை கூட்டணும். அப்ப இடதுல சுவாசத்தை கொண்டு வரணும். டென்ஷன், படபடப்பு, ஒரு பயம் எது வந்தாலுமே அந்நேரம் வந்து நம்ம இடது பக்கம் சுவாசத்தை மாத்திரணும். மாத்திரும். ஆமா. ம். இப்ப அதே இது நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோம், ரன்னிங் ரேஸ் போக போறோம்னா அந்நேரம் உடம்பு கொஞ்சம் சூடா இருந்தாதான் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா அந்த வெறித்தனமா எல்லாம் வரும். அப்ப ம், அந்நேரத்துக்கு ம், நம்ம வலதுல ஓடணும். இப்ப நம்ம ஒரு ம். சிங்கிங் காம்படிஷன் போறோம், ஒரு கவிதை எழுத போறோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இடது அவ்வளவு பக்கம். ஆற்றல் தேவையில்லை. அப்ப நமக்கு ம். இடது சுவாசம் தேவை. இடது. ம், வலது ம், கெட்டது இடது நல்லது அப்படி பிரிச்சிடவே கூடாது. ரெண்டுமே ம், ம், தேவையான சுவாசம். நம்ம ம், யோகா பயிற்சி பண்றோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் எது தேவை, எது எப்ப தேவை, எது எப்ப பயன்படுத்தணும்னு. ஆனா ம். யோகால என்ன பெஸ்ட்னா நமக்கு இவ்வளவு அறிவு தேவையில்லை. சாதாரணமாவே டெய்லி ஒரு மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மள அறியாமலே நம்ம உடல் வந்து மாத்தி கொடுத்துரும். அதனாலதான் ம். சொல்லுவாங்க யோகா செய்யறனால அவங்களுக்கு கோவமே வரலன்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளும் அதே சாப்பாடு தான் சாப்பிடுறோம், அதே இடத்துலதான் இருக்கோம். நமக்கு அந்நேரம் கோபம் வரும். கோபம் வந்த உடனே நம்ம உடம்பு என்ன செய்யும், தானாவே இப்ப உடம்பு ரொம்ப சூடாயிருச்சு, அப்ப அதை பேலன்ஸ் பண்ண இடதுல நம்மளாவே சுவாசத்தை மாத்தணும்னு மாத்தும் போது நம்மள அறியாம நமக்கு அந்த கோபம் போயிரும். அப்படிதான் வந்து ம். மாறுமே தவிர நம்ம யோகா கிளாஸ்ல
கோவத்தை குறைக்கணும்னு ஏதாவது சொல்றோமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. இதை செய்யணும் அது செய்யணும் நம்ம நார்மலா தான் பயிற்சி பண்றோம். ஆனா இயற்கையா நம்ம உடம்பு வந்து எப்ப வலதுல இருக்கணும் எப்ப இடதுல மாத்தணுங்கிறது உடம்புக்கு அது அறிவா போயிருது. நமக்கு அறிவு இருக்கோ இல்லையோ உடம்புக்கு அந்த அறிவு வந்து கிடைச்சிடுது. அதனாலதான் உனக்கு அந்நேரம் தானா சரியாயிடுச்சு. உனக்கு அறிவு உன் அறிவுல அது நிக்கல. ஆனா உன் உடம்புல அது புரிஞ்சிருக்கு. இவ்வளவு டென்ஷன் தேவையில்லைன்னு தானா மாறிடுச்சு. ஓகே. வேற ஓகேக்கா. வேற அதே யாராவது மாதிரி பயிற்சி classes இது மாதிரி வரும்போதுக்கா கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த மெடிடேஷன் பண்ணோம் வச்சோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குக்கா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்னொரு சைடு லெஃப்ட் சைடு வந்து மூச்சு கவனிக்கிறது அது மாதிரி பண்ணல. ஆனா ரிலாக்ஸா மெதுவா மூச்சு நல்லா இழுத்து மெதுவா விட்டாலும் எனக்கு அந்த படபடப்பு கொஞ்சம் லேச்சுக்குள்ள கம்மியாக மாட்டேங்குது. அந்த மெடிடேஷன்ல உட்காந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குக்கா. ம் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ம் நீங்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் கவனிக்க சொன்னீங்களா? அந்த நாக்க வச்சு இது பண்றது, காதை கவனிக்கிறது, ஒண்ணுன்னா என்னால தனித்தனியா ஒண்ணு சொன்னா ஒண்ணு கவனிக்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஆகுதுக்கா. ம் எல்லாத்தையும் சேர்த்து கவனிக்க முடியல. ம் எல்லாத்தையும் சேர்த்து கவனிச்சோம்னா மூச்சை கவனிக்க முடியல. ம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணுவோம். ஒரு நாள் நமக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி நிலை வரும். இல்ல, ஆனா இதெல்லாம் சேர்த்துதான் பண்ணணுமாக்கா? மூச்சு மட்டும் கவனிச்சு நம்ம அந்த ஆஜ்னா அந்த பின்மண்டை அதே மாதிரி அது சொல்ல நினைச்சேக்கா. பின்மண்டையில ஆஹ் நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த மூச்சை கவனிக்கும் போது பின்மண்டையில ஏதோ ஒரு சென்சேஷன் வர்ற மாதிரி இருக்குக்கா. ம் அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியலக்கா. சரி சரி சுந்தர். எல்லாமே நல்ல மாற்றம் தான் நம்ம உடம்புல வர்றது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனதை பக்குவப்படுத்தினா நம்மளாலேயும் முடியும். அந்த கோவம் டென்ஷன் மட்டும் குறைக்க முடியலக்கா. எது ஒண்ணா டக்குன்னு பதட்டம் வருது, கோவம் வருது, இப்படிதான் வருது. மாறும். சரிக்கா. ஆஹ் நம்ம இந்த மடை மாற்று பயிற்சி நம்ம ரெகுலராவே யோகா கிளாஸ்ல எப்படியும் மாசம் ஒரு நாள் அந்த கிளாஸ் எடுக்கிறோம். இடது கை, இடது கால், இடது கண், இடது காது இதுக்கு மட்டுமே தனியா பயிற்சி கொடுத்து எப்படி அந்த சுவாசம் இடதுல இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி வலதுக்கு மாத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆசனத்துல மாற்றாசனம் செய்யும் போது அந்த காலை மடக்கும் போது இது எல்லாமே நம்ம ரெகுலராவே செய்யறோம். இன்னைக்கு வேணா நமக்கு இது புரிஞ்சிருக்கும் எப்படி இடதையும் வலதையும் மாத்துறோம் அப்படிங்கறதெல்லாம். ஆனா ரெகுலராவே நம்ம யோகால அதெல்லாம் பண்றோம். இன்னொரு விஷயம், நம்ம யோகா கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், மெயினா நம்ம காலையில அந்த 5 to 6 பேட்ச் வர்றவங்களுக்கு நம்ம இந்த பயிற்சி அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா அந்த டைம் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிற அந்த நேரத்துல நம்ம மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து சுவாசம் இடதுல இருக்கா வலதுல இருக்கான்னு நம்ம அடிக்கடி அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் இதுதான், இந்த மடை மாற்று பயிற்சி தான் நம்ம அப்பயும் செய்வோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே வந்து நாத விந்து தத்துவங்களால ஆனது. இதுதான் நம்ம இருந்தே பாக்குறோம். சிவபெருமான் இருமை தத்துவங்களா இங்க முழுவதுமே இருக்கிறாருன்னு. அப்ப நம்ம மனித பிறவின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆண் பிறவி பெண் பிறவி இரண்டா பிரிக்கலாம். நம்மளுடைய குணங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் நல்லவன் கெட்டவன் அப்படி பிரிப்போம். இல்லைன்னா ஹைட்டு கம்மி ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் இரண்டு இரண்டு தத்துவங்களாவே நாம பிரிப்போம். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகங்களும் எல்லாமே இரண்டு தன்மை கொண்டது. நம்ம நவ கிரகங்கள் பாக்குறோம். நவகிரகங்களுமே ஒண்ணு சூரியனுடைய தன்மை, அதாவது ஆண் தன்மை சிவனுடைய தன்மை, இன்னொன்னு சந்திரனுடைய தன்மை பெண் தன்மை, சக்தியினுடைய தன்மை அப்படின்னு இரண்டு தன்மைகளா இருக்கு. சில இடங்கள்ல இந்த இரண்டுக்கும் இல்லாம நடுவுல அர்த்தநாதீஸ்வரர் தோற்றமும் இருக்கு இல்லையா, அந்த அலித்தன்மை உடையதும் இருக்கு. அப்ப இரண்டுக்கும் நடுவுல வேற இன்னும் ஒண்ணு இருக்கு. இத வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னா கிழமைகள்லயும் இருக்கு. நம்ம கிழமைகளுக்கே ஞாயிறு திங்கள் அப்படின்னு தான் பெயர் கொடுத்திருப்போம். அப்ப அந்த 7 கிழமைகள்ல எப்படி இருக்குன்னா 3 கிழமைகள் வந்து சூரியனுடைய தன்மை கொண்டது, 3 கிழமைகள் சந்திரனுடைய தன்மை கொண்டது, ஒரு கிழமை மட்டும் அலித்தன்மை கொண்டது. இப்ப இந்த சூரியனுடைய தன்மை கொண்டது எது எதெல்லாம் பார்த்தோம்னா ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நமக்கு வந்து அன்னைக்கு வந்து வலது சுவாசம் அதிகமா இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையும் சூரியனுடைய தன்மை கொண்டது. அன்னைக்கும் நம்மளுடைய உடல் வந்து நல்லா சூடா இருக்கும், வலதுல சுவாசம் இருக்கும்.
மூன்றாவது சனிக்கிழமை. சனிக்கிழமையும் சூரியனுடைய தன்மை கொண்டது. அப்ப இதுக்கு எதிர்மாறா இருக்கக்கூடியது எதுனா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை வந்து சந்திரனுடைய தன்மை கொண்டது. அதே மாதிரி புதன்கிழமையும் நம்ம உடல்ல இடது சுவாசம் இருக்கும், உடல் குளிர்ச்சியான தன்மை கொண்டது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணுமே சந்திரனுக்குரிய கிழமைகள். ஞாயிறு செவ்வாய் சனி இது மூணும் சூரியனுக்குரிய கிழமை. நடுவுல இருக்கக்கூடிய வியாழன் மட்டும் அலிக்கிழமை. அது நினைச்சா சூரியனோடையும் சேரும், இல்ல சந்திரனோடையும் சேரும். எப்ப சூரியனோட சேரும் அப்படின்னா தேய்பிறை காலங்கள் எல்லாமே சூரியன் அதிகமா இருந்து சந்திரன் குறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப சந்திரன் குறையிறனால வியாழக்கிழமை தேய்பிறை வியாழனா இருந்தா அது சூரியனோட தன்மையில போய் சேர்ந்துக்கும். அதே இது வளர்பிறை சந்திரன் வந்து வியாழக்கிழமைகள்ல இருக்குன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கனால வியாழக்கிழமை வந்து வளர்பிறை வியாழன் அப்படின்னா அது சந்திரனுடைய தன்மை கொண்டது. இப்ப எதுக்கு இந்த கிழமைகளை நாம இப்படி பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலையில நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம சுவாசத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அந்த நேரம் நம்மளுடைய சுவாசம் வலதுல தான் இருக்கணும். நம்ம இப்படி விரல வச்சு பார்த்தோம்னா வலதுல இருந்து வெளிவர காற்று வேகமா இருக்கணும், அது கொஞ்சம் சூடா இருக்கணும். அதே இது திங்கட்கிழமை இதே மாதிரி விரலை வச்சு பார்க்கும்போது இடதுல இருந்து வர்ற காற்று தான் அதிகமா வேகமா வந்து நம்ம விரலை தொடும்போது அது குளிர்ச்சியா இருக்கணும். காலையில அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சரியான உடல். செவ்வாய்க்கிழமைக்கு அது மாதிரி சூரியன்ல இருக்கணும், புதன்கிழமை சந்திரன்ல இருக்கணும், வியாழக்கிழமை மட்டும் வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து நாம அதை புரிஞ்சுக்கலாம். இது நம்ம அடிக்கடி 5 to 6 கிளாஸ்ல எனக்கு ஞாபகம் வரும்போது இன்னைக்கு செக் பண்ணுங்க என்ன சுவாசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு விதமான மடை மாற்று பயிற்சி தான். நம்ம மொதையும் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கபாலபதி இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப ஒருக்க செக் பண்ணி பார்ப்போம். ஆரோக்கியமான உடலா இருந்தா நம்ம வந்து அதை சமப்படுத்த தான் முயற்சி பண்ணுவோம். அது சமமாயிட்டு தானாகவே அந்த கிழமைக்கு எதுல சுவாசம் இருக்கணுமோ அதுக்கு மாறிவிடும். அதே மாதிரி இப்போ வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம காலையில செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி எல்லாமே எப்படி இருக்கு, அக்னிசாரா கபாலபதிய அதிக கவுண்ட். மற்ற வெயில் காலங்கள்ல நம்ம சில நேரம் அதை செய்யவே மாட்டோம், இல்ல 30 கவுண்ட் 60 கவுண்ட் செய்வோம். இப்போ ஃபுல்லா நம்ம 180 கவுண்ட் வரைக்கும் அதை வந்து செய்யறோம். அப்ப வெளியில இருக்கிற கிளைமேட் குறையுது, அதாவது வெளியே சந்திரன் அதிகமாகிறப்ப நம்ம உடலை கொஞ்சம் சூரியனை அதிகமாக்கி வச்சோம்னா சரியா இருக்கும். அப்ப இதுவும் ஒரு மடை மாற்று பயிற்சி தான். நம்ம ரெகுலரா யோகால பண்றது எல்லாமே மடை மாற்று பயிற்சி தான். அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அந்த பயிற்சி செய்யறதே நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆற்றலை வந்து கொடுக்குது. ஆனா திருமூலர் சொல்றது எல்லாமே நம்ம அடுத்த நிலை, இது வந்து இந்த உலக வாழ்க்கையில நம்ம உடலை இயக்குறதுக்கு என்ன பயிற்சி தேவையோ அதை நாம செய்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நிலை மேல போகும்போது அந்த இறைநிலையை அடையிறதுக்கு இந்த உடலுக்கு என்ன மாதிரியான பயிற்சி தேவை அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இன்னைக்குரிய பாடல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த யோகால நம்ம வந்து மூச்சு பயிற்சி காலையில செய்யும் போது என்ன செய்யறோம், இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா மூச்சை உள்ள இழுங்க வெளியே இழுங்கன்னு சொல்றோம். ஆனா யோகால வந்து அது எல்லாத்துக்குமே சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளோட சேர்ந்து நாம பயிற்சியாவே செய்து பார்க்கலாம். சும்மா சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல கீழே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நல்லா ரிலாக்ஸா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. மூச்சு பயிற்சி தான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாடல் பார்க்கலாம். இடது கையில வந்து சின்முத்திரை, பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் தொடுற மாதிரி வச்சுக்கலாம். இடது கை அப்படியே ரிலாக்ஸாவே இருக்கட்டும். வலது கையை மட்டும்தான் மூச்சு பயிற்சிக்கு மாத்த போறோம். வலது கை பெருவிரலும் வலது கை மோதிர விரல், இந்த 2 விரல் தான் எடுத்துக்க போறோம். பெருவிரல் வலது நாசிக்கு, மோதிர விரல் இடது நாசிக்கு. இதுதான் நம்ம பயிற்சிக்கு தேவை. இப்ப பெருவிரலால வலதை அடைச்சிருங்க. இப்ப எப்பவுமே மூச்சு பயிற்சி நம்ம இடதுலதான் ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட இடது மூக்க சீர சொல்லணும், அடுத்து வலது மூக்க சீர சொல்லணும். நம்ம நேர்த்தி பயிற்சி பண்ணா கூட இடது மூக்க கிளீன் பண்ணிட்டு அடுத்து வலது மூக்க கிளீன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான காரணமும் அடுத்து வரக்கூடிய பாடல்ல விளக்கமா சொல்லுவார். இப்ப இடதுல இன்ஹேல் பண்ணுங்க,
மூச்சு காற்று உள்ள போகுது. இந்த உள்ள போற மூச்சு காற்றுக்கு பேரு பூரக. இப்ப இடத அடைச்சிட்டு வலதுல மெதுவா எக்ஸேல் பண்ணி பாருங்க. வெளியில விடக்கூடிய காற்றுக்கு பேரு ரேஷக. திரும்ப வலதுலே இன்ஹேல் பண்ணுங்க. இந்த காற்றுக்கு பேரு பூரக. இடதுல எக்ஸேல் பண்ணுங்க. இந்த காற்றுக்கு பெயர் ரேஷக. திரும்ப ஒருக்க செய்யலாம். இடது இன்ஹேல், வலது எக்ஸேல். வலது சுவாசத்தை உள்ள கொண்டு வரலாம், இடது சுவாசத்தை வெளியே அனுப்பலாம். இப்ப இடது பூரக, வலது ரேஷக, வலது பூரக, இடது ரேஷக. ரிலாக்ஸ். நம்ம இப்ப இடதுல ஆரம்பிச்சோம், வலதுக்கு கொண்டு போனோம், திரும்ப வலதுல ஆரம்பிச்சு இடதுல முடிச்சோம். இது வந்து ஒரு முறை நாம செய்யறது. இடதுல ஆரம்பிச்சு இடதுலே முடிகிறது. இப்ப வந்து நம்ம 2 வார்த்தைகள் வந்து பழகியிருக்கோம். ஒண்ணு பூரக. பூரகன்னா என்னன்னா, நம்ம இந்த கொலக்கட்டை செய்யும் போது உள்ள வைக்கிறத வந்து பூரணம் அப்படின்னு சொல்லுவோம். பூரணம்னா ஒண்ணு முழுமை அடையுதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு பக்கமா காற்ற முழுவதுமா நாம உள்ள எடுத்து அந்த இடத்த நிரப்புறோம் அப்படிங்கிற பொருள் தான் பூரக. அதே இது வெளியில விடுறதுக்கு பேரு ரேஷகம். அப்படின்னா யார்கிட்டயாவது போய் நம்ம ஏதாவது கேக்குறோம் அப்படின்னா அவங்க குடுக்குறாங்க இல்லையா, அந்த குடுக்குற செயலுக்கு தான் ரேஷகம். அப்ப அப்படியே கொடுத்துடுறோம், வெளியில கொடுத்துடுறோம், அதற்கு பெயர் ரேஷக. அப்ப உள்ள வர்றது பூரக, வெளியே விடுறது ரேஷக. இந்த 2 வார்த்தைகள் வந்து நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த மூச்சு பயிற்சிக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்ஹேல் அப்படிங்கிறது வெளியில இருந்து காற்ற நாம உள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸேல்ங்கிறது உள்ள இருக்கிறது எது எல்லாம் நமக்கு தேவையில்லை, எது எல்லாம் அடைப்பா இருக்கு, எது எல்லாம் கஷ்டமா இருக்கோ அதைத்தான் நாம வந்து வெளியில விடுறோம். எப்பவுமே இன்ஹேல் பண்ணி உள்ள ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற பழச நம்ம வெளியே அனுப்பி வெற்றிடத்தை கொண்டு வந்தாதான் அதை உள்ள வச்சுக்க முடியும். அதனால இன்ஹேல் பண்றோம் அப்படின்னா எக்ஸேல் வந்து அதிகமான நேரம் இருந்தாதான் பழசெல்லாம் வெளியில போய் வெற்றிடம் வந்து அந்த இன்ஹேல் நிரப்பும். அதனால இன்ஹேல் 1 பங்கு அப்படின்னா எக்ஸேல் வந்து 2 பங்கு இருக்கிறது தான் சரியான முறை. அந்த ரேஷியோவை வந்து திருமூலர் சொல்றாரு. அதனால அதையும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இப்ப இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிக முத்ரா. இப்ப பெருவிரலால வலது அடைங்க. இடதுல பூரக, வலதுல ரேஷக. ஆனா அந்த ரேஷக வந்து பூரக விட அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. திரும்ப வலதுல பூரக, இடதுல ரேஷக. ரேஷக பூரகத்தை விட அதிகமா இருக்கட்டும். இப்ப நமக்கு அதிகமா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு கவுண்டிங்கோட செய்யலாம். இடதுல பூரக 1 2 3 4, வலதுல ரேஷக 1 2 3 4 5 6 7 8. வலது பூரக 1 2 3 4, இடது ரேஷக 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அந்த ரேஷியோ படினா செய்யறது. இங்கிட்டு 1 பங்கு எடுக்கிறோம்னா இங்கிட்டு வந்து 2 பங்கு. இப்ப இதுல திருமூலர் வந்து என்ன கணக்கு சொல்றாருன்னா, நமக்கு 4 கவுண்ட் இழுக்கிறது கூட இழுத்துடுறோம் உள்ள. ஆனா 8 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்றத வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஒரு மாசத்துக்கு 4 இன்ஹேல் 8 எக்ஸேல் இதையே பயிற்சி பண்ணோம்னா அடுத்து வந்து 8 இன்ஹேல் 16 எக்ஸேல் அந்த இதுக்கு வந்து நம்ம கணக்க கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 12 இன்ஹேல் 24 எக்ஸேல், அதுக்கப்புறம் 16 இன்ஹேல் 32 எக்ஸேல்.
இது வரைக்கும் அவர் வந்து பயிற்சி செய்ய சொல்றாரு. 16 இன்ஹேல், 32 எக்ஸேல். அப்ப நம்ம எடுத்த உடனே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே உட்காந்து 16 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணி 32 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்றதுக்கு அவர் சொல்லவே இல்லை. 4 கவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு தான் 16 கவுண்ட்டுக்கு போகணும். அதனாலதான் வந்து இந்த பயிற்சியெல்லாம் யாருமே வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம அரைகுறையா புரிஞ்சுட்டு இல்ல அவசரமா பழகணும்னு சொல்லிட்டு தவறு பண்ணிடுறோங்கிறதுக்காக தான் நிறைய சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்ம எல்லாரும் புரிஞ்சுதான் செய்யணும். எடுத்த உடனே அந்த 16:32 அப்படிங்கிற ரேஷியோக்கு போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா நாம பயிற்சி பண்ணலாம். இது இரண்டாவது விஷயம். நம்ம என்ன பழகணும்? பூரக, ரேஷக 2 வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது விஷயம் 1:2 ரேஷியோ. அது 4, 8, அப்புறம் 8, 16, அப்புறம் 12, 24, கடைசியா 16, 32. இந்த மாதிரி தான் நாம பயிற்சி பண்ணோம். 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மூன்றாவதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு பேர் என்னன்னா கும்பக. கும்பம்னா நம்ம எதை சொல்லுவோம்னா, அந்த கோயில்ல வந்து ஒரு கலசம் மாதிரி ஒரு செம்பு மாதிரி வச்சு அதுக்குள்ள மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் வச்சு அதை மூடிடுவாங்க. உள்ள இருக்கிறத வெளிய விடாம மூடிடுவாங்க. அப்ப கும்பகம் அப்படின்னா லாக் பண்ணிக்கிறது, மூடி வைக்கிறது. அப்ப நம்ம பூரகம் உள்ள காற்ற கொண்டு போறோம், ரேஷகம் காற்ற வெளியே விடுறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல அந்த காற்றை வந்து நாம பிடிச்சு வச்சுக்கிறோம். அதற்கு பெயர் வந்து கும்பக அப்படின்னு இப்ப மூணாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, கும்பகம். அப்ப அந்த கும்பகத்தையும் நாம வந்து பயிற்சி பண்ணலாம். நம்ம வந்து நமக்கு எளிமையா தெரிஞ்ச பயிற்சி, இந்த இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிக முத்ரான்னு வச்சு நாம செய்யறோம். ஆனா எந்த சித்தருமே இப்படி உட்கார்ந்த மாதிரி நம்ம வரைபடமோ எதுவுமே நம்ம பார்த்தது இல்ல. சித்தர்கள் எல்லாமே இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, கண்ணை மேல வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பூரக, ரேஷக, கும்பக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த நிலைக்கு வர்றதுக்கு நாளாகும். அது வரைக்கும் நாம வந்து முத்திரையோட தான் பயிற்சி பண்ண போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? 1:2 இந்த ரேஷியோல ஒரு பூரக, அரை கும்பக, 2 ரேஷக, இந்த கணக்குல நாம வந்து பயிற்சி செய்ய போறோம். செஞ்சு பார்க்கலாம். திரும்ப அதே முத்திரை எடுத்து நல்லா ரிலாக்ஸா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இடது பூரக 1, 2, 3, 4. இப்ப 2 நாசியையும் அடைச்சிருங்க. கும்பக 1, 2. வலது ரேஷக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வலது பூரக 1, 2, 3, 4. கும்பக 1, 2. இடது ரேஷக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரிலாக்ஸ். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூரக 1 பங்கு, கும்பக அரை பங்கு, ரேஷக 2 பங்கு செஞ்சோம். இப்ப திரும்பவும் இதே பயிற்சி செய்யலாம். இப்போ 1:1:2 இந்த ரேஷியோல பண்ணலாம். எவ்வளவு நேரம் பூரக பண்றோமோ அதே நேரம் கும்பக பண்றோம். அதை விட 2 பங்கு நேரம் ரேஷக பண்றோம். செஞ்சு பார்க்கலாம். திரும்ப அதே முத்திரை எடுத்துக்கோங்க. இடதுல பூரக 1, 2, 3, 4. 2 நாசியையும் லாக் பண்ணுங்க. கும்பக 1, 2, 3, 4. இடது ரேஷக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இடது பூரக 1, 2, 3, 4. கும்பக 1, 2. வலது ரேஷக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரிலாக்ஸ். சுவாசத்தை கவனிங்க. இப்ப நம்ம என்ன ரேஷியோ செஞ்சோம்? ஒரு பூரக, ஒரு கும்பக, 2 ரேஷக. இப்ப இதே மாதிரி நம்ம ஒரு மாசம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பூரக, 2 கும்பக, 2 ரேஷக. எவ்வளவு நேரம் எக்ஸேல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெதுவா பயிற்சி பண்ணி ஒரு பூரக, 3 கும்பக, 2 ரேஷக. அதுக்கப்புறம் ஒரு பூரக, 4 கும்பக, 2 ரேஷக. இதுதான் திருமூலர் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி ரேஷியோ.
1 பங்கு இன்ஹேல் பண்ணணும், 4 பங்கு ஹோல்டு பண்ணணும், 2 பங்கு எக்ஸேல் பண்ணணும். இதுதான் ஃபைனலா அவர் சொல்ற ரேஷியோ. எடுத்த உடனே நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போய் கும்பகம் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நாம பயிற்சி பண்ணி நம்ம வந்து அந்த இதுக்கு போகலாம். அதுலயும் அவர் எண்ணிக்கை எவ்வளவு சொல்றாரு அப்படின்னா 16 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணணும், 64 கவுண்ட் ஹோல்டு பண்ணணும், 32 கவுண்ட்டுக்கு மூச்சை வந்து வெளியே விடணும். 16, 64, 32 இந்த கணக்குக்கு நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்குதான் இந்த பயிற்சி வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வந்து சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைக்கு போகலாம். எடுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நாம வந்து செய்ய வேண்டியதில்லை. இப்ப இந்த அளவு இருக்கு இல்லையா, நம்ம 1 2 அப்படின்னு சொல்றோம். அததான் வந்து அவங்க மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாத்திரைங்கிறது என்னன்னா, ஒரு தடவை இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும், அது வந்து ஒரு மாத்திரை. இதே மாதிரி 16 தடவை நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம்னா அது வரைக்கும் நம்ம இன்ஹேல் பண்ணணும். 64 தடவை கண்ணை மூடி திறக்கிற வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். 32 தடவை கண்ணை மூடி திறக்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் எக்ஸேல் பண்ணணும். இததான் வந்து மாத்திரையினுடைய அளவா வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் அந்த முதல் பாடல். இப்ப அந்த முதல் பாடலை படிச்சோம்னா நமக்கு புரியும். பாடல் எண் 568. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேஷகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. முதல் வார்த்தை என்ன சொல்றாரு, ஏறுதல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏறுறதுன்னா எதை செய்வோம், மாடிப்படியில ஏறுறோம், ஏணில ஏறுறோம். அப்ப ஏறுதல் அப்படிங்கிறது இன்ஹேல சொல்றாரு. மூச்சு காற்ற உள்ள எடுக்கிறோம் இல்லையா, ஏறுதல். அதற்கு பெயர் தான் பூரகம் அப்படின்னு சொல்றாரு. மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு பெயர் பூரகம். ஈரெட்டு 2 × 8 அப்பனா 16. அப்ப மூச்சை இழுக்கக்கூடிய அந்த பூரகம் வந்து 2 × 8 16 மாத்திரைக்கு செய்யணும். வாமத்தால், வாமம் அப்படிங்கிறது இடத குறிக்கக்கூடியது. இடது சுவாசம் வழியா இந்த பயிற்சிய நாம செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வாமத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். அப்ப இடது சுவாசம் வழியா 16 மாத்திரைகளுக்கு பூரகம் செஞ்சு மூச்சு காற்ற உள்ள எடுக்கணும். ஆறுதல் கும்பகம். ஆறுதல் அப்படின்னா ஆமா, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, என் மனசோட வழிய ஆத்திட்டு போறேன், ஆறட்டும், காஃபி சூடா இருக்கு ஆறட்டும் அப்படின்னா அந்த கொஞ்சம் குளிரட்டும், கொஞ்சம் அப்படியே நிதானமாகட்டும்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஆறுதல்னா ஹோல்டு பண்ணி வைக்கிறது. உள்ள பூரகமா போன மூச்சு காற்ற அங்க வந்து ஆற விடுறோம், அங்க வந்து நிப்பாட்டுறோம். அதற்கு பெயர் என்னவா, கும்பகம். ஆறுதல் கும்பகம் அப்படின்னு சொல்றாரு. 64 அந்த கும்பகம் எவ்வளவு நேரம் செய்ய சொல்றாரு, 64 தடவை 64 மாத்திரைகளுக்கு செய்யணும். ஊறுதல் 32 ரேஷகம். ஊறுதல் அப்படின்னா பூரகத்துக்கு வந்து ஏறுதல்னு சொல்லிட்டாரு, நம்ம வேமா ஏறலாம். இறங்குதல்னு சொல்லாம ஊறுதல்னு சொல்றாரு. இறங்குறதுன்னா என்ன செய்வோம், ஏறின வேகத்துல வேகமா இறங்குவோம். ஆனா அப்படி இறங்க கூடாது, ஊறணும். ஊறுறதுன்னா மெதுவா இறங்குறது, ஊர்ந்து வர்றது. ஊறுதல் 32. ஊர்ந்து வரும்போது 32 மாத்திரைகளுக்கு வரணும். ஏறும்போது 16 மாத்திரை, ஆறுதல் 64 மாத்திரை, ஊறுதல் வந்து 32 மாத்திரை சொல்றாரு. ரேஷகம், அதற்கு பெயர் ரேஷகம். இறங்கி வர்றதுக்கு பெயர் வந்து ரேஷகம். மாறுதல் ஒன்றின் கண். இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, 16, 64, 32. அதுல ஏதாவது ஒண்ணு மாறுச்சுன்னா மாறுதல் ஒன்றின் கண். ஏதாவது ஒரு இடத்துல நாம தப்பு விட்டுட்டோம் இல்ல மாத்தி செய்துட்டோம் அப்படின்னா வஞ்சகமாமே, அது வந்து நல்லது கிடையாது, அது தவறுதலா போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து அந்த எடுத்த உடனே 16 யாராலையும் செய்ய முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கூட்ட போறோம். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி செய்யும் போது அந்த அவர் சொன்ன அதே மாத்திரை அளவு 16, 64,
32 அப்படிங்கிற பயிற்சியில நாம செய்யும் போது அதுல எந்த பிரச்சனையும் வராது. எடுத்த உடனே அவசரப்பட்டு நம்ம செய்ய வேண்டியதில்லை. பொறுமையா நிதானமா செய்யலாம். இன்னொரு தடவை பார்க்கலாம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். மூச்சு காற்ற உள்ள எடுக்கக்கூடிய அந்த பூரகம்னு சொல்லக்கூடிய பயிற்சிய 2x8 16 முறை 16 மாத்திரைகள் இடது சுவாசத்தில் செய்து ஆறுதல் கும்பக 64 உள்ள வந்த அந்த பூரக காற்ற 64 மாத்திரை அளவுக்கு கும்பகம் பண்ணி நிப்பாட்டி விட்டு ஊறுதல் 32 ரேஷகம். அந்த கும்பகம் பண்ண காற்ற ஊறுவது போல 32 மாத்திரை அளவுக்கு மெதுவாக ரேஷகம் செய்து வெளியே அனுப்பினால் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. இப்படி செய்யக்கூடிய பயிற்சியில ஏதாவது ஒரு இடத்துல மாற்றம் ஏற்பட்டால் அது வஞ்சகமாக போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். போதும், இந்த ஒரு பாடலையே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா நம்ம கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா இந்த பயிற்சி பத்தின அடுத்த விஷயத்த எங்க அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சந்தேகம் எதுவும் இல்லையா? அண்ணா, சொல்லு பிரியா. அந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் பார்த்தாச்சு. ஆமா, நல்லா இருந்தது. ஆமா, எல்லாருக்குமே இப்ப ஆர்வமா இருக்கும் வேமா அந்த பயிற்சிக்கு போறதுக்கு. அதனால நீ கரெக்டா என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யக்கூடாது. ஆரம்பத்துல கும்பகம் டீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பழகுறீங்க அப்படின்னா மூச்சை அடக்காம ஃபர்ஸ்ட் 1:1 இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடும் பொழுது ஸ்லோவா இருக்கணும். அதை மட்டும் நம்ம ஆரம்பத்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். அந்த கும்பகம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா, அதே மாதிரி கும்பகம் பண்ணும் பொழுது மூக்கை மூக்குல கைய வைக்காம கைய கீழே விடுற மாதிரி தான் நாங்க சொல்லி தருவோம் இங்க. இப்ப தம்ம வச்சு நீ இன்ஹேல் பண்றல பண்ணிக்காமிய. இடது நாசியில இன்ஹேல் பண்ற, இடது நாசியில இன்ஹேல் பண்ணிட்டு, ஆமா, நீ மூச்சை அடக்கிறதா இருந்தா கைய கீழே போட்டுறணும். ஆமா, அது பந்தம் பண்றது அப்புறம் அடுத்த பாட்டுல சொல்லி தருவாரு. அப்ப இந்த நம்ம 16-64க்கு நம்ம பூரகம் பண்றதா இருந்தா, சாரி, கும்பகம் மன்னிச்சுக்க, கும்பகம் தான் நம்ம டீச்சரோட தான் செய்யணும். அதான் ஃபர்ஸ்ட் இது. அப்படி பண்ணும் பொழுது கையை நம்ம கீழே போட்டுட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, 2 கையும் மூக்குல வைக்க கூடாது. ஏன்னா கும்பகம் பண்ணும் பொழுது உன்னுடைய எனர்ஜி எல்லாம் மேல் நோக்கி போகும். கும்பகம்ன்றதுதான் கீழே உள்ள குரு நாடிய எழுப்பி கொண்டு வரக்கூடிய தந்திரம் கும்பகம்தான். அப்ப அந்த கும்பகத்தை ரிலாக்ஸா தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கும்பகம் எப்படி பண்ணணும், வெளியே விடக்கூடிய மூச்சு காத்து எப்படி விடணும் அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு பிராணாயாமம் மாறும். சரிங்களா? இன்ஹேல் எப்பயுமே இந்த 16 மாத்திரையில அல்லனா அலகு 16 அலகுல ஸ்லோவா நம்ம பண்றதுதான். ஆனா ஒவ்வொரு பிராணாயாமத்தை பொறுத்து ஹோல்டு பண்றது மற்றது எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே, எக்ஸேல் பண்ற டெக்னிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சிலதுக்கு எக்ஸேல் பண்ணும்போது சில சவுண்டு கொடுக்குற மாதிரி வரும், அந்த மாதிரி. அப்ப நம்ம இது பண்ணும் பொழுது மூச்சை அடக்கி வச்சிருக்கும் பொழுது கையை ரிலாக்ஸா விட்டுற சொல்லுங்க.
ரைட். வேற ஏதாவது டவுட் எதுவும் இருந்தா கேட்கலாம் நீங்க இந்த பிராணாயாமம்ல. ம் இது வெறும் வயிற்றுலதான் பண்ணுமா இந்த இது அல்லது ஆமா, இவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கபாலபதி பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி கபாலபதி பண்ண சொன்னாரா? ஆமா, கபாலபதி பண்ணிடணும். இப்ப கபாலபதிக்கு அப்புறம் இதை நம்ம பண்ணலாம் காலையில. ஆமா, வயிறு அதான் வந்து பசித்து இரு அப்படின்னா சாப்பிட்டுருக்கலாம். கொஞ்சோண்டு சாப்பிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதான் சாப்பிட்டு இருக்கணும், ஆனா நீ பசிச்சு இருக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். பசிச்சிருன்னா எப்பயுமே நீ சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பசியை அடிச்சிடுறோம், தெரியுதுங்களா? அந்த பசியை அடிச்சிட்டு நம்ம வந்து 3 நேரம் சாப்பிட்றவங்க வந்து பசியை அடிச்சிடுறோம். நமக்கு வந்து பசியே இருக்காது. காலையில இருந்து நைட் வரைக்கும் பசியே இருக்காது 3 நேரம் சாப்பிட்றவங்களுக்கு. அவங்களுக்கு இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முந்தினதுலயே சொல்லியிருப்பாரு, உண்டியை எப்படி குறைக்கணும்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, அப்ப அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த பிராணாயாமம் நல்லா வரும். அப்புறம் ஆசனத்துல வந்து நமக்கு நீங்க நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆசனத்துல வந்து இந்த மடை மாற்றும் வித்தை நடக்கும் இல்லையா? வாரியர் பண்றோம். ரைட் லெக் வாரியர்ல ஒரு மாதிரி மூச்சு விடும், லெஃப்ட் லெக் வாரியர்ல வேற மாதிரி மூச்சு விடும். பரிகாசனம் பண்றோம் இல்லைங்களா? சைட் ஸ்ட்ரெச் பண்றோம் இல்லைங்களா? ஆமா, அது ரைட்டு சைடை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது வலது நாடி தான் அவங்களுக்கு ஓடும். பரத் வஜ்ராசனம் டேர்ன் பண்றோம், ட்விஸ்ட் பண்றோம். எந்த பக்கம் டேர்ன் பண்றீங்களோ அந்த நாடி ஓடும். அப்ப ஆசனங்கள் நம்ம ரெகுலரா பண்றது, கொஞ்சம் அப்படியே சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி எப்பயுமே ஒரு பசியோட இருக்கீங்கன்னா நீங்க எப்பயுமே பிராணாயாமம் பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம பிஸி ஸ்கெடியூல நம்ம எல்லாம் பண்றோம்னா காலையில மலம் கழிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி, அப்புறம் இவர் சொல்லக்கூடிய பிராணாயாமம், அதுக்கப்புறம் அவர் எப்படி வயிற்றுல எப்படி கும்பகம் பண்ணுவானோ அப்படி அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஆமா மக்களே. சரி, வேற 566வது பாடல்ல அந்த புள்ளினோ பறவையினுடைய தன்மை சொல்லும்போது அது அந்த வயிறை உள்ள இழுத்து தானே அது பறக்குது. ஆமா பிரியா. அந்த பாடல்ல அவர் அந்த கபாலபதி அக்னிசாரா அந்த ஆமா. பயிற்சி பண்றத சொல்றாரு. அடுத்த பாடல்ல மடை மாற்று பயிற்சி அதுல நம்ம சொல்றாரு. இடது சுவாசம் வலது சுவாசம் இல்ல ஆசனம் மூலமா மாத்துறது அத சொல்றாரு. அடுத்த பாடல்ல இந்த 1:4:2 ரேஷியோ ஆமா. 3 ஆமா, விஷயம் இத மட்டும் அவங்க பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிரியா சொன்னா இல்லைங்களா? வாரத்துல 7 நாள் இருந்தாலும் ஆண் பெண் அலி அப்படின்றது இருக்கு அப்படின்ட்டு. அதான் வந்து இதான் வந்து சரம் பார்த்து செய்யறது, சரயோகத்தை பிராக்டிஸ் பண்றது அப்படின்ட்டு. அதான் சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான். டெய்லி இவன் சரம் பார்த்துக்கிட்டு இருக்கான், மடை மாறுறத பாக்குறான். ஆனா ஒரு நாள் அவன் பரத்தையே பார்ப்பான், பரநாதத்தை கேட்பான், பரம்பொருளை பார்ப்பான்னு அர்த்தம். அதான் சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் அப்படின்ட்டு. நம்ம வீட்டை விட்டு ஒரு காரியத்துக்காக தான் வெளியே போவோம் இல்லையா? காய்கறி வாங்க போகலாம், இல்லைன்னா யாரையாவது பார்க்க போகலாம், இல்லைன்னா ஒரு நகை வாங்க போகலாம், இல்லைன்னா ஒரு இதை விற்க போகலாம். நம்ம ஒரு காரியமாக தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம். அப்போ அந்த காரியம் வந்து சரியா வரணும் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த நாடிக்குரிய இது அந்த நாளுக்குரிய நாடி அங்கே ஓடணும். ஆமா, இன்னைக்கு வந்து புதன்கிழமை இல்லையா? புதன் அப்படின்னா ஆமா மெர்க்குரி அப்படின்றது அது நம்ம சந்திரனோட குழந்தைகள் மாதிரி. ஆமா, அப்ப வந்து நம்ம இன்னைக்கு காலையில நீங்க வந்து ஒரு கிளாஸ் டீச் பண்றதுக்கு வெளியே போறீங்க, இல்ல கிளாஸுக்காக வெளியே போறீங்க அப்படின்னா அந்த சரத்தை நம்ம இழுக்கும் பொழுது அந்த பிளானட்டோட இதுவும் சேர்ந்து நமக்கு உள்ள வர்றதுதான் இல்லைங்களா? அது வந்து தான் நமக்கு ஆக்டிவ் ஆகும். அதாவது நமக்கு கண்ணு இருக்கு இல்லையா? கண்ணு இருந்தா பாத்துருமா இல்லையா? உனக்கு நல்ல கண்ணுல ஒளி இருக்கு, கண்ணுல ஒளி இருந்தா பாத்துருமா? இருள் இருக்கிற இடத்துல நீ என்னத்தை பார்ப்ப?
இல்லையா? அப்ப அந்த ஒளி வெளியிருந்து இருக்கக்கூடிய ஒளி உன் கண்ணுக்குள்ள வந்தா தான் அந்த காட்சி கிடைக்கும். புரியுதா? நல்லா கேட்டுக்குங்க மக்களே. கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அதை மறைக்கிறதுக்கு இங்க இருள் இருக்கு. ஆனா வெளியிருந்து அந்த லைட் உன் கண்ணுக்குள்ள போனா தான் அந்த அந்த இடத்துல அந்த லைட் உன் கண்ணுக்குள்ள போனா தான் இதாகும். புரியுதா? அதே மாதிரிதான் காதும். காது எல்லாமே கேட்காது. புறத்துல இருந்து அந்த இது காதுக்குள்ள வந்து கேட்கும். நாக்குக்கு என்ன சுவை இருக்கு? நாக்குக்கு ஒரு சுவையும் இல்லை, இல்லையா? அப்ப புறத்துல இருந்து வர்றதுதான். அதே மாதிரிதான் புறத்துல இருந்து எல்லாமே கதிர்வீச்சா, வேவ்ஸா வந்துகிட்டே இருக்கு. அதுல புதன் வருது, அதுல எல்லாமே வருது. இந்த இடது நாடியில தான் புதன் சேர்ந்து அப்படியே உள்ள வரும். புரியுதுங்களா? அது அது வந்து அதோட ஒளி, அதோட காட்சியை உள்ள உடம்புக்கு கொடுக்கும். அதுதான் அறிவா வருது. பிரியா சொன்னா இல்லையா, ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு தெரியுதோ இல்லையோ உடம்புக்கு அந்த அறிவு கிடைச்சிரும் அப்படின்ற இல்லைங்களா? இங்க அறிவு அப்படின்றதே நம்ம உடம்புக்கு, நம்ம ஆதாரங்களுக்கு வந்து சேரக்கூடிய அறிவு தான். சரி, அப்ப நீங்க இந்த இதை அப்படியே நீங்க ஒரு தகவலா எடுத்துட்டாலும் சரிதான். ஒரு விளையாட்டை கூட நம்ம பண்ணி பார்க்கலாமே. சரி, இன்னைக்கு வெளியே போறோம். வெளியே போற நேரம் அப்படியே பிராணனுக்கையும் உடலையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி ஒரு பயிற்சி பண்ணிட்டு சரி எப்படின்னு கூட டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? விளையாட்டை பண்ணும் பொழுது ஈஸியா வரும். டெய்லி பண்ணும் பொழுது அனுபவிச்சு பண்ணலாம். பண்ணி பாருங்க மக்களே, ஸ்லோவா எல்லாம் சரியா வரும். ஆமா. இந்த வாரம் சனி ஞாயிறு கிளாஸ்ல நம்ம இதே மெத்தட்ல எடுத்ததும் கபாலபதி அக்னி பண்ணலாம். அடுத்து இடது சுவாசம் வலது சுவாசம் மாறுற மாதிரி பயிற்சி பண்ணலாம். அடுத்து நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்து அந்த சுவாசத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆமா, அதாவது நாடி சோதனைய வந்து கொஞ்சம் ஆசனங்களுக்கு அப்புறம் பண்ணு பிரியா. ஏன்னா இந்த சில பேர் சொல்றாங்க இல்லையா, இடது நாசில எனக்கு நல்லா காத்து வருது, வலது நாசில காத்து வரல அப்படின்ட்டு. அது எல்லாம் காரணம் என்னன்னா, உணவு, கபம், சுவை இது எல்லாம் அடைக்கிறது தான். அதனால டைம் இருந்துச்சுன்னா ஒரு கபாலபதி போட்டு கொஞ்சம் ஆசனங்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. டெய்லி டைம் இல்லை அப்படின்னா கபாலபதி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நாடி சோதனை பண்ணுங்க. பிரியா கிளாஸ்ல கொஞ்சம் ஆசனமும் வலது இடது உள்ள ஆசனங்கள் எல்லாமே இது பண்ணு. பொதுவா சைட் ஸ்ட்ரெச் பண்றது. ஏன்னா வந்து காலையில எந்திரிச்சதும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு முதுகு வலிக்கும், குறுக்கு வலிக்கும். ஏன்னா மூளை வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். குளுமையா இருக்கும், டைட்டா இருக்கும். அந்த மூலத்துல கீழே அடப்பு இருந்தாலே மூக்குல அடப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஆமா, மூலம்தான் மூக்கு. நல்லா பாருங்களேன், நமக்கு மழை வரலன்னா முக்குவோம். அது மூக்குல ஒரு அசைவு ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த காலையில சில பயிற்சி வந்து அதாவது மூலதாரத்துல லோவர் பேக்கை சுத்தி இருக்கக்கூடிய கபத்தை, அந்த சோம்பலை தணிக்கிறதுக்கு நடந்து போகலாம். இல்லைன்னா நம்ம வலது இடது பக்ஷிமோத்தானாசனத்துல, ஜானுசிரசாசனம் இல்லையா, பல இதுல நீங்க மூலத்தை வந்து நீங்க இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணி பாருங்க, ரெண்டுலயுமே சீரா வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா மக்களே, ஆசனங்கள்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. ஆமா, பெருசா நம்ம ரன்னிங் இன்னிங்லாம் கண்டகளத பண்ணவே தேவையில்லை. சரியான ஆசனங்கள் போட்டு சரியான உணவு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலே நம்ம நினைக்கிற மாதிரி ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கலாம். சரி பிரியா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸும். ஆமா, அடுத்த பிராணாயாம உடியான பந்தத்தை இதோட எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு சொல்லுவாரு. ஆமா, இந்த பிரியா சொன்னாலிங்க. சொல்லு பிரியா. இல்ல 14 பாட்டு இருக்கு பிராணாயாமம். ஆமா, டெய்லி ஒவ்வொரு பாட்டா பார்த்தாதான். இன்னைக்கு நம்ம இது பண்ணதுதான் அவர் சொல்லக்கூடிய பிராணாயாமம். இடதுல இழுத்து
நிறுத்தி வலதுல விடுறது தான் இன்னைக்கு சொல்றது தான் அவர் திரும்ப திரும்ப வேற வேற டெக்னிக்கை ஆட் பண்ண சொல்லி சொல்லுவாரு. ம் ஒன்னொன்னா பார்ப்போம். ம் ஆமா. அத நீங்க வந்து இடது மூக்குல இழுக்கும் பொழுது பாருங்களேன், ஏறு அப்படின்றாரு. அது வந்து தலையில ஏறுறத உங்களால உணர முடியும். அதனால தான் கண்ணை மூடி கொஞ்சம் அப்படியே மேல பாருங்க. கண்ணுக்கு மேல இருந்து நீங்க இழுக்கக்கூடிய சுவாசம் அங்கிருந்து ஏறி வர மாதிரி உங்களுக்கு தெரியும். மூக்குல இருந்து கீழ இருந்து மூக்குக்கு ஏறுற மாதிரி தெரியாது. மேல அப்படியே ஏணியில ஏறுற மாதிரி நீங்க மூச்சு இழுக்கிறீங்க, உச்சந்தலைக்கு ஏதோ ஒண்ணு ஏறுற மாதிரி ஒரு உணர்வு வரும். ம் ஆமா. அத உணர்ந்து நீங்க பண்ணுங்க. ம் சரி பிரியா. ரெகுலரா பண்ணும்பொழுது அவங்க உடம்பே சொல்லித் தரும். சரி, திருமூலர் தான் சொல்லியிருக்காருன்ட்டு. ஆமா. ம் ம் சொல்லு பிரியா. அந்த அதே மாதிரி தான் ஊருன்னு பாரு இல்லையா? உன் தலைக்கு மேல இருக்கிறது தான் ஊரு. புரியுங்களா? சித்தம்பரம் ஊரு பேரு அடையிறதுன்னா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஊரு அப்படின்னா அந்த ஊர்ந்து போறதுனால தான் அதுக்கு பேர் ஊரு. இதுல வந்து நீங்க எக்ஸலேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த தலையில இருக்கக்கூடிய ஊருக்கு போகக்கூடிய வழி கிடைக்கும். ம். ஆமா. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மூக்கு வழியா காத்து வருது, மூக்கு வழியா வெளியே போறதுதானே உங்களால உணர முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தலையில ஏறுது, தலையில ஊறுது, ஊர்ந்து போகுது, ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தெரியும். சித்த ஆகாசத்தை கிரியேட் பண்ணும். இப்ப அங்க நம்ம கபம் அடைச்சு போயிருக்கு. சிதாகாசம்ன்றது ஆகாசம். அங்க இருந்து தான் சித்தம் இறங்கி வரும். அங்க இப்ப கபம் அடைச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம சிதாகாசத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த நாடி சோதனை, கபாலபதி நாடி சோதனை. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே தலைக்கு மேல கபம் இறங்கும். அப்புறம் பிராணன் ஏறுறது, ஊறுறது, இது எல்லாம் தெரியும். அப்புறம் காட்சி தெரியும். உச்சிக்கு கீழே, அண்ணாக்குக்கு மேலே, அங்கதான் உன் ஜோதி இருக்கு. ஆமா, அதை நம்ம பார்க்க முடியும். சரி பிரியா, போதும் இன்னைக்கு. ஆமா, கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேற எதுவும் சந்தேகம் இருந்தா அடுத்து கேட்கலாம். இன்னைக்கு போதும். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி.